இது ஸ்டிச் முடிஞ்ச உடனே நூலை அதுவே கட் ஆயிரும். இப்போ பெடல்ல முன்னாடி அழுத்துனா ஃப்ரண்ட்ல ஓடும். இதை நம்ம ஒரு பேக்கிங் பண்ணா ட்ரிம்மிங் ஆகிடும். இவ்வளோதான் ட்ரிம்மிங். ஸ்பீடு கூட்டுறது குறைக்கிறது பண்ணிக்கலாம். கீழே இந்த லைட் இருக்கு, ஆட்டோமேட்டிக் எப்பவும் கீழே மேலே நிற்கிறதுக்கு நம்ம இங்கே செட்டிங் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலமாக வாட்ஸ்அப் டெய்லரிங் கோர்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. மென்ஸு ஷர்ட் பேண்ட்டு, பாய்ஸு ஷர்ட்டு ட்ரௌசர் அண்ட் உமன்ஸ் ப்ளவுஸ் சுடிதார் கோர்ஸ், நான் ப்ளீட்டடு லாங் ஃப்ராக் இப்போ அவைலபிளாக இருக்குது. இதோட ரேட் 100 ரூபா தான். டெய்லரிங் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பக்கத்தில் கரஞ்சாவடியில் விலாசினி தையல் மிஷின் கம்பெனியில் நிற்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் மணி, நம்ம சேனல் ட்ரெஸ் டெய்லர். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க என்ன தையல் மிஷின் வாங்கலாம், எந்த பிராண்ட் வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்மளுடைய பழைய ஃபாலோவர்ஸுக்கும் தெரியும், நம்ம ஆல்ரெடி நிறைய மிஷின் பற்றி வீடியோ போட்டுக்கிறோம், பார்த்துருப்பீங்க. இப்போ புதுசாக வந்திருக்கவங்க வந்து நிறைய பேர் என்ன தையல் தொழிலுக்கு வந்தவங்க கூட என்ன மிஷின் வாங்குறது, எந்த பிராண்ட் வாங்குறது நிறைய கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. இதுக்காக தான் வந்து நான் அதை சொல்கிறத விட தையல் மிஷின் கம்பெனிக்கே வந்துட்டேன். ஓகேங்களா? இங்கே தையல் மிஷின் கம்பெனி வந்து இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பூந்தமல்லி பக்கத்தில் கரஞ்சாவடியில் இபி ஆஃபீஸ்க்கு இதில் இருக்குது. நீங்கள் இந்த தகவலை வச்சு நீங்கள் இந்த கடைக்கு வந்துட முடியும். இந்த கடையில் வந்து முக்கியமான ஒரு ஸ்பெஷல் என்னன்னாக்கா, இந்த ஓனருக்கு வந்து தையல் மிஷின் பற்றி எல்லாமே தெரியும். இவர் வந்து அடிப்படையிலேருந்து முன்னுக்கு வந்தவர். ஸோ அதனால் வந்து தையல் மிஷின் மெயின்டெனன்ஸு, தையல் என்ன பிராண்டு வாங்கலாம், யாருக்கு என்ன மிஷின் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு ஏ டு செட் எல்லாமே தெரியும். ஸோ எல்லா கேள்வியும் அவர்கிட்டே கேட்கலாம். இந்த தையல் மிஷின் கடையோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் செல்வகுமார் அண்ட் எம்டி. வணக்கம் சார். வணக்கம் சார், என் பேர் செல்வகுமார். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தையல் மிஷின் சம்மந்தமாக எல்லா மிஷினும் கொடுக்குறோம், எல்லா சொல்யூஷனும் கொடுக்குறோம். யாருக்கு என்ன மிஷின் வாங்கணும், நீங்கள் கேட்டது மாதிரி டவுட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தையல் மிஷின் வாங்கணும்னு யோசனை இருக்கும். என்ன மிஷின் வாங்கலாம், எப்படி வாங்கலாம், என்ன பயன்பாட்டிற்கு எந்த மிஷின் பயன்படுத்தினா நல்லா இருக்கும், இந்த குழப்பம் உங்ககிட்ட இருக்கும், நம்ம வியூவர்ஸ்கிட்ட இருக்கும். நாங்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே தெளிவான பதில் சொல்கிறோம். இப்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன மிஷின் விற்கிறோம், என்ன பண்ணுறோங்கிறத ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணுறோன்னா, இந்த இடத்துல 2007 பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம தையல் மிஷினில் எல்லாமே பண்ணுறோம். தையல் மிஷினில் இல்லாததுன்னு நம்மகிட்ட இருக்கு கிடையாது. மேக்ஸிமம் எல்லா இதுவும் டீலர்ஷிப் வச்சுருக்கோம். இல்லாததுனாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நம்ம ஏ டு இசட்னு சொல்லலாம். எதுவும் இல்லைன்னு வந்தாங்கன்னா தையல் மிஷின் இல்லைன்னு நம்ம அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இது முதன்மையான விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம மேஜராக எடுத்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் நம்ம சிங்கர் மெரிட்டுக்கு ஆதரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சென்னைக்கு ஹோல்சேல் பண்ணுறோம். நிறைய கடைகளுக்கு பண்ணுறோம். இங்கே இந்த சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா ஹோம் நீட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சப்ளை பண்ணுறோம். அது இல்லாமல் ரீட்டைல் பண்ணுறோம். வரவங்களுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுறவங்க, யூடியூப்பில் பார்க்குறவங்க, ஜெஸ்டைலில் பார்க்குறவங்க, இந்தியா மார்ட்டில் பார்க்குறவங்க, பக்கத்தில் ஒரு 5-6 கிலோமீட்டரில் இருக்கவங்க, பக்கத்தில் எங்கே கடை இருக்குன்னு தேடி வரவங்க எல்லாருக்கும் நம்ம தையல் மிஷின் கொடுக்குறோம். இங்கே மெரிட்டு சிங்கருக்கு நம்ம ஆதரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சென்னைக்கு ஃபுல்லாக. உஷாவுக்கு நம்ம இந்த ஏரியாவுக்கு டீலர். நம்ம ஜாக் பண்ணுறோம், ஜாக் டீலராக இருக்கும். ஜுக்கி பண்ணுறோம், ஜுக்கிக்கும் டீலராக இருக்கும். ஜெம்சி, இந்த மாதிரி எல்லா வகையான மிஷின்களும் பண்ணுறோம். பெடல் மிஷின் பண்ணுறோம், பவர் மிஷின் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட்டுக்கு தேவையான மிஷின் பண்ணுறோம். தையல் மிஷின் கடை வச்சிருக்கவங்களுக்கு பண்ணுறோம். வீட்டில் இருந்து வெளியே துணி அடித்து கொடுக்குறோம். சார் எனக்கு அதுக்கு ஒரு மிஷின் வேணும்னா அதுக்கும் எல்லா மிஷினும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மிஷின் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, பேசிக்லேருந்து பெடல் மிஷின். சின்ன மிஷின் வாங்கினீங்கன்னா சின்ன மிஷின் வாங்கிடலாம். அதுக்கு அடுத்தால பெடல் மிஷினே கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணுறது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலுக்கு யூஸ் பண்ணுற மிஷின் இருக்குது. இப்படி எல்லா வகையான மிஷின் இருக்குது. இந்த வாட்டி நிறைய புது வெரைட்டிஸ் வந்துருக்கு. சிங்கிள் எல்லாம் நிறைய மிஷின் போட்டிருக்காங்க. நம்ம ஒன்னொன்னே பார்க்கலாம். சார், ஆக்சுவலாக நம்ம அந்த பேசிக் மாடல் பார்த்தோம். அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா 9900Y காமிச்சோம். முதல்ல 9900 இல்லை 9900Y எல்லாம் பார்த்தோம் சிங்கிளில். அது பார்த்தீங்கன்னா ட்ரிம்மிங் ஆகாது, சாதா மிஷினாக இருந்து. இது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். ஸ்டிச் முடிஞ்ச உடனே நூலை அதுவே கட் ஆயிரும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு அடிச்சு கொடுக்குறதோ இல்லது ஒரு பொட்டிக்கு வச்சு பண்ணுறவங்களுக்கோ கொஞ்சம் துணி அடிப்பாங்க. அதில் போய் லாஸ்ட்டில் போய் சிசர் வச்சு கட் பண்ணதோ ட்ரிம்மர் வச்சு கட் பெரிய இஷ்யூவாக இருக்காது. நிறைய நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர்லாம் எடுத்து வீட்டில் இருந்து அடிப்பாங்க. அவங்களுக்கு நிறைய துணி அடிக்கும் போது அதை எடுத்து கடைசியில் ட்ரிம்மிங் பண்ணுறதுக்கு 2 hour 3 hour டைம் ஆகும். அந்த டைம்லாம் சேவ் ஆகணும்னா இந்த மாடல் வாங்கி வச்சிங்கன்னா நல்ல வரப்பிரசாதமாக இருக்கும். அடித்து முடிச்சோடனே இதை ஒரு இப்போ முன்னாடி இந்த பெடலில் முன்னாடி அழுத்துனா ஃப்ரண்டில் ஓடும். இதை நம்ம ஒரு பேக்கிங் பண்ணால் ட்ரிம்மிங் ஆகிடும். இவ்வளோதான் ட்ரிம்மிங்.
ஸோ இந்த பர்பஸ் இது பண்ணும். இதுக்காக தான் இந்த மிஷின் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ப்ரோக்ராம் செட்டிங்கில் ஆன் பண்ணிட்டு ஸ்பீடு கூட்டுறது குறைக்கிறது பண்ணிக்கலாம். நீடில் பொசிஷனுக்கு இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிம்மருக்கு இந்த சிசர் மாய் போட்டிருக்கிறத இது பண்ணிக்கலாம். இதை ஒரு அழுத்தினா அந்த ஆன் ஆகிருக்கு. நம்ம வேண்டாம்னா இதை இன்னொரு அழுத்தினா ரிமூவ் ஆயிரும், ட்ரிம்மிங் ஆகாது. இந்த மாதிரி எல்லா பர்பஸுமே இது இருக்கு. அதே மாதிரி நம்ம பேசிக் மாடலில் பார்த்த மாதிரி இதில் சொன்ன மாதிரி இதில் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டேன். இதை அழுத்தினா குறையும், இதை அழுத்தினா கூடும். ஸோ அதே மாதிரி கீழே இந்த லைட் இருக்கு, எல்இடி லைட் இருக்குது. எல்இடி லைட் இருக்குன்னு பாத்தீங்களா? எல்இடி லைட் இருக்கு. நம்ம அந்த மிஷின்லயும் காமிக்கல, ஆன் பண்ணி காமிக்கல, இந்த மிஷின்ல ஆன் பண்ணி காமிக்கிறோம். எல்இடி லைட் இருக்கு. இதை டிம் பண்ணிக்கலாம். டிம்மா இருக்கா, அடுத்து பிரைட்டா இருக்குன்னா பிரைட் ஆக்கிடலாம், வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சுவிட்ச் குத்து இப்போ ஓடிட்டு இருக்கும்போது இப்போ மிஷின் ஓடுது, கீழே இருக்கு. இப்போ ஒரு குத்துனா அந்த மாதிரி லைட்டா அழுத்தினா குத்தும். அப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு குத்து நம்ம கம்மியா இருக்கு வேணும்னா இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிட்டு ஒரு குத்து மட்டும் தேவைப்படுற இடத்துல அந்த பட்டன் அமைக்க, ஆமா அந்த பட்டன் எடுத்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஊசியை கீழேயோ மேலேயோ தூக்கணும்னாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு பர்பஸ், ஒரு குத்துனாலும் பண்ணிடலாம், ஊசியை மேலேயோ கீழே இறக்கணும்னாலும் இருக்குங்களா. ஆட்டோமேட்டிக் எப்பவும் கீழே மேலே நிக்கிறதுக்கு நம்ம இங்க செட்டிங் பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம்ல செட்டிங் பண்ணிக்கலாம். அங்க ஒரு குத்துக்கு இது மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா வசதியுமே இந்த மிஷின்ல இருக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின். நூல் வேஸ்டேஜில் ஆகாது, டைமிங் வேஸ்டேஜ் ஆகாது. நிறைய துணி அடிக்கிறவங்க இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான மிஷின். இதுக்கு அட்வான்ஸ் மிஷின் இந்த மாடல்ல சிங்கிள்ல மட்டும் இல்ல, நம்மகிட்ட இதுல ஜாக்லயும் இருக்கு. ஜாக்லயும் A2Bன்னு இருக்கு, A3Bன்னு இருக்கு. இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்கு. A4 இருக்கு, A5, இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் மாடல்லாம் இருக்கு. நம்ம பேசிக்கா வீட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால இதெல்லாம் போட்டு டிஸ்பிளேல காமிக்கல. வேணும்னா எல்லா மாடலுமே இருக்கு, நம்ம கொடுக்கலாம். இந்த தையல் நூல் கட்டாத மிஷினுக்கும் ஆட்டோமேட்டிக் ட்ரிம்மர் மிஷினுக்கும் விலை வித்தியாசம் எவ்வளவு வரும்? ஒரு 4500 இருந்து 5000 ரூபா வரும், அவ்வளவுதான். நிறைய மிஷின்ஸ் இருக்குது. நீங்க சொந்தம் பண்ணாலும் சரி, இண்டஸ்ட்ரி ஏதாவது வைக்கிறனாலும் சரி, 50 மிஷினு 100 மிஷினு பெரிய கார்மெண்ட் யூனிட் பண்ணாலும் கூட இங்க வந்து சப்ளை பண்ணாங்க. இது ஒரு பெரிய கடல் மாதிரி இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு வேண்டிய மிஷினை வந்து நீங்க உட்காந்து தேடி பார்த்து செலக்ட் பண்ணி தச்சு பார்த்து வாங்கிட்டு போங்க. ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெவலப் ஆகிறதுக்கு தையல் தொழில் வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக அமையும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் கேள்விகள் இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு மிஷின் வேணும்னாக்கா இந்த விலாசினி தையல் மிஷின் கம்பெனியோட ஃபோன் நம்பரு அண்ட் கூகுள் லொக்கேஷன் எல்லாமே வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கடையை வந்து நீங்கள் ரீச் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.